சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. அவரை கொஞ்சம் கேமரா பார்த்து உட்கார வைங்க. இங்க இப்படி இருக்காங்க. சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் பேரு கைஷன். இவருக்கு ஒரு 4.5 வயசு ஆகுதான். 4.5 வயசுல 4.5 பொண்ணு ஏமாத்திட்டான். சோ அவர் ரொம்ப மன உளைச்சல வந்து பொண்ணுங்க மேல நம்பிக்கையே போய் பண்ணிருக்காரா. ஏமா இப்படிலாம் பண்றீங்க? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாரு தெரியுமா? அது கேட்க மாட்டேங்குது. கட்டி வச்சு அவங்க பாருங்க. அவரு சொல்ல கூட அவர் விரும்ப மாட்டாருமா. ஏமா இப்படி பண்றீங்க இந்த காலத்துக்குள்ள? அவர் என்னமா அழகு இல்லையா? ஹைட் இல்லையா? என்னமா இல்ல அவர்கிட்ட? 4 புள்ளை ஏமாத்திருப்ப. 4 புள்ளமா 4 புள்ளை இல்லமா 4 புள்ளமா. என்னமா இல்ல இவர்கிட்ட சொல்லுங்க சார். மேடம் இது ஆக்சன் மேடம். என்ன சார் இதெல்லாம் போய் இப்ப அவர் ரோட்டுக்கு போனாலே அது ஆம்பளையா பொம்பளையா பார்க்காம சொல்லிவிட ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்க. அவர் மூச்சு க்ளோஸ்அப்ல காட்டுங்க. அவர் பாருங்களேன் எந்த அளவுக்கு எப்படி மாறி வச்சிருக்காங்கன்னு. இந்த திருமுகத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க பாருங்க. என்னங்க பண்ணாங்க? இந்த மாதிரி பண்றதுனால கலாச்சாரத்துக்கு சீர்கேடு வருங்க. இப்படிலாம் யாரும் செஞ்சு பண்ணாதீங்க சரியா? நல்லபடியா அழகா பார்த்து பேரு டைசன். வீட்டுல அன்எம்ப்ளாயா தான் இருக்கிறாரு. அன்எம்ப்ளாயில என்ன கேக்குறீங்களா? விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா VIP சும்மா இருக்கிறவங்க. அதனால ரொம்ப நல்ல பையன். வீட்டுல ரொம்ப செல்லமா விட்டுருக்காங்க. கடை குடிச்சு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து சொல்லுங்க. நீங்களும் அந்த 4வது பிள்ளையில 5வது பிள்ளைய சேர்ந்துடாதீங்க. பாவம் என் புள்ள. இப்ப நீங்க விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் காசிக்கு தான். ஐயப்போ ஐயப்போ ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு புள்ள போகணும். பாருங்க அவன் அழகுக்கே 40 பொண்ணு மயங்கணும். ஆனா இப்ப அவன் பையனா பொண்ணா தெரியாம சொல்லுறா சார். அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டு பையனை ரொம்ப டேமேஜ் பண்றேன். நீங்க சொல்லுங்க சார். சரி வெக்கப்படாதீங்க. அக்கா நான் மத்த குடும்பம் நான் உங்களுக்கு அக்கா சார். நீங்க என்ன பேசுங்க சார். நீங்க பேசுங்க. உங்க மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையும் போட்டு அவ ஃபேஸ கூட பார்க்க மாட்டான். பெண்ணோட ஃபேஸ் ஒரு பெண்ணோட ஃபேஸ கூட பார்க்காம எவ்வளவு நல்ல புள்ளையா வளர்த்திருக்காங்க. இந்த புள்ள எப்படி அவன் பாக்குறான். இந்த மாதிரி டைம்ல நீங்க அழக்கூடாது. தைரியமா இருக்கணும். அழாதீங்க சார். அதுக்கு நான் அவசரம் அழக்கூடாது சார். அழந்து தொலைடா அழக்கூடாது சார். இப்ப நீங்க தைரியமா இருக்கணும். உறுதியா இருக்கணும். கல்லை காய்ச்சால உறுதியா இருக்கணும். அழாம இருங்க. இதோட அடுத்த வாரத்தில் உங்களை சந்திப்போம். இது சொல்வதெல்லாம் போய் மேலே இருக்கிற